ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் யுவர் அருள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். என்னடா சொல்கிறேன், நம்ம விஜய் வந்து மல்லிக்கு தாலியில் பொட்டு வச்சு விட்டாரா? ஆமாங்க, ஒரு வழியாக நம்ம பாபு வந்து மல்லியை விஜய் கூட சேர்த்து வச்சுட்டாரு கடைசியாக. அதுக்கப்புறம் தாலி கட்டிட்டு நேராக வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டுட்டு வந்தப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி சொல்கிறாங்க, என் தாலியில் பொட்டு வச்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம விஜய் சந்தோஷமாக பொட்டு எடுத்து வைக்கிறாங்க. அப்படி அவர் அதில் அந்த குங்குமத்தை திலக்கிவிடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிக்கு ஒரே சந்தோஷங்க. அப்படியே ரக்க கட்டி சொயின்னு வானத்தில் பறக்கிறாங்க. இப்படி பறக்கிறத பார்த்து நம்ம விஜயம் கூட சேர்ந்து பறக்கிறாருங்க. இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம நாகுக்கு அடிவயிறு சும்மா பற்றிக்கிட்டு எரியுதுங்க. உங்களுக்கே தெரியும் நாகுவோட அடுத்த பிளான், அடுத்த மல்லி ஆகணும், வெண்பாவுக்கு சித்தி ஆகணுன்றது தான். அது மொத்தமாக ஊற்றி குழி தோண்டி புதைச்சாச்சு. ஸோ நாகுக்கு பற்றிக்கிட்டு எரியுது அடிவயிறு. குண்டு பாட்டிக்கு காலெல்லாம் கையெல்லாம் உதறது. கோவத்தில்ங்க, பிபி சுகரு எல்லாம் அதிகமாகிடுச்சு. அதனால் உதறதுங்க. என்னங்க பண்ணுறது, என்னடா நம்ம வீட்டை விட்டு துரத்தணும் திரும்ப வந்துட்டாலேன்னு ஒரு வயிற்றெரிச்சல், கோவம் எல்லாம் சேர்ந்து அவங்கள அப்படியே கொட்டூரமாக தாக்குதுங்க. இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம பாபு இங்கே இவங்கள ஒன்று சேர்த்துட்டு அங்கே போயிட்டு அரவிந்துக்கிட்ட என்ன பேசுதுன்னே தெரியாமல் இப்படி தான்ப்பா எந்தப்பா வந்தப்பான்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்காரு. நம்ம அரவிந்தோ எல்லாம் பண்ணிட்டீங்க, நீங்களா வந்தீங்க, நீங்களா பேசுனீங்க, நீங்களா பண்ணிட்டீங்க, இப்போ நீங்களா பேசுகிறீங்க, நீங்களா போகிறீங்க, நான் எதுக்கு என்ன என் வாழ்க்கையில் இப்படி விளையாண்டிங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நம்ம பாபு வாயவே திறக்கலைங்க, பைத்தியக்காரமே முழிக்கிறாரு. சொந்த ஊருன்னு சொல்லி மொத்தமாக வச்சு செஞ்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் புலம்பிட்டே போகிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம நாகுக்கு ஒரே சந்தோஷங்க. இதான் நான் அப்பவே சொன்னேன், உனக்கு கேட்டே என் பேச்சை, எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத பண்ணி இப்போ இங்கேயே அசிங்கப்பட்டு அங்கேயே சேர்த்து வச்சு நீ என்ன மாமா வேலை ஒழுங்காக பார்க்க மாட்ற அப்படி இப்படின்னு சொல்லி கேவலமாக கேட்குறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம நிஷாவுக்கு ஒரே கோவங்க. ஏன்னா அவங்க போலீஸ் ஸ்டேஷன் ஆல்ரெடி பெயிலில் போய் சைன் பண்ணிகிட்ருக்காங்க. எப்படியாவது விஜயை கரெக்ட் பண்ணி இந்த கேஸ்லேருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு நிம்மதியாக இருந்தெல்லாம் ஒரு பிளான் பண்ணாங்க. பட் அந்த பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வாழ்க்கை எப்படி போகும் அப்படின்னு தெரியலிங்க. ரிட்டன் அவங்க அப்பா கூட ஜெயிலுக்கு தான் போகணுமா அவங்க, இல்லை பெயிலில் சுற்றிட்டே இருக்கணுமா கையெழுத்து போட்டுட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. எப்படி அவங்க நம்ம மல்லி வாழ்க்கை சேஃப் ஆகிடுச்சு. மல்லி விஜய் இதுதாங்க இனி ஸ்டார்டிங், ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்ம மல்லி இன்னும் கொஞ்ச நாள் இன்னொரு 12 மாதம் அவனை பெற்று போடுவாங்க. அவங்க வந்து 2வது குட்டி வெண்பா, இல்லை குட்டி வெண்பாவுக்கு குட்டி தம்பி அப்படி தான் அவனை பெற்று போடுவாங்க. அவங்கள பார்த்துட்டு அடுத்த எபிசோடு அப்படியே போயிட்டே இருக்கணுங்க. அதான் வாழ்க்கை. சும்மா ஒரே குட்டையில் தேங்கின தண்ணி மாதிரி ஒரே இடத்த சுற்றி போர் அடிக்குதா இல்லையா? அடுத்தது குட்டி வெண்பா எப்போ வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கோட இந்த சீரியலை நான் எபிசோடை நான் முடிக்கிறேன். நீங்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் 12 மாதத்தில் குட்டி வெண்பாப்பா இல்லை வெண்பாக்கு குட்டி தம்பியா யார் பிறப்பான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போய் மென்ஷன் பண்ணுங்கள். அப்படி போகிறதா என்ன பேர் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்கள், ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன். டாடா, சி யூ, பாபாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே, நன்றி.